ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏஐ டூலை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. பட் நான் 2023 இதோட யூசேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தனால கடந்த 5 வருஷமாக இந்த ஏஐ குளோபல் மார்க்கெட்டிங்கோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே பூமாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட பெஸ்ட்டான ஒரு 2 ஏஐ டூலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஏஐ நேம் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஃபயர் ப்ளே. ஸோ இந்த ஏஐ டூல் மூலயமா நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் என்னால் இந்த மாதிரியான ஃப்ரேம் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதை எப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கூகுளில் வந்து போய்க்கலாம். கூகுளில் வந்து போய்கிட்டு ஸோ அடோப் ஃபயர் ப்ளே அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம லேப்டாப்பில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஸோ லேப்டாப்பில் மட்டும் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொபைலில் கூட இந்த ஏஐ டூலை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ போய்ட்டு ஃபஸ்ட்டாக வர அந்த அடோப்போட official.com வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த கெட் ஃபயர் ப்ளே ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த டாப்பில் தெரியுத அந்த சைன்இன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு இப்போ கீழே வந்து எந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண அப்படின்னா, ஸோ நான் வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக் அண்ட் ஆப்பிள் ஐடி எதாவது இருந்தால் அதை கூட நீங்கள் வச்சு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சைன்இன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நிறையா எடிட்டிங் ஏஐ வந்து டூல் வந்து இதிலே வந்து இன்பில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவையான எடிட்டிங் வந்து நீங்கள் அதில் வந்து பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஸோ இந்த செகண்டாக இருக்க அந்த ஜென்ரேட் ஃபில் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து ஜென்ரேட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய இமேஜை வந்து நான் இப்போ இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இமேஜ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் அப்லோட் பண்ணி நான் இப்போ வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கீழே வந்து ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகணும், எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நெவர் ஸோ கிவ் அப் ஸோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரேட் வந்து கொடுத்துறேன். ஸோ அந்த கொடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரேஸ் பண்ண இடத்துல ஸோ வந்து ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இமேஜை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸோ கீப் கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் ஐக்கான் வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே. ஸோ ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஏஐ டூலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடோப் பாட்காஸ்ட். ஸோ இந்த ஏஐ டூல் மூலயமா நீங்கள் இப்படி கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோவை வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்னால் இப்படி வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கூகுளில் வந்து போயிட்டு அடோப் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ பாட்காஸ்ட் ஸோ சர்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக வர அந்த வெப்பேஜ் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நீங்கள் சைன்இன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணாமல் இருந்தால் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே அந்த என்ஹான்ஸ் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆடியோவில் நாய்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது அந்த ஆப்ஷன் வந்து இன்னொன்று வந்து மைக் செக் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் இதிலே மைக்கை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணிக்கலாம். வித்தவுட் நாய்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது ஆடியோ வந்து ஏதாவது எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் வந்து ஸ்டூடியோ செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து கோ டு என்ஹான்ஸ் ஸ்பீச் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடியோ ஃபைலை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சூஸ் ஏ ஃபைல் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து மியூசிக் போய்க்கலாம். ஸோ மியூசிக் போய்ட்டு இதில் வந்து ஆள் கொடுத்துறேன். ஸோ ஆள் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இதில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லோடிங் ஆகும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோவில் உள்ள நாய்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ டூல் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நாய்ஸை மட்டும் தனியாக வந்து பிரித்து எடுத்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அதான் அந்த வேலை தான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நான் ஆஃப்டர் பிஃபோர் வந்து நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு என்னோடய ஆடியோவை. ஸோ இப்போ வந்து என்னோடய ஆடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி முடிச்சிடுச்சு. ஸோ கீழே வந்து என்ஹான்ஸ் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து முடித்ததுக்கப்புறம் கீழே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ ஃபைல் வந்து என்ஹான்ஸ் ஆகி உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு செப்பரேட்டான வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னா ஸோ அது வந்து ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஏஐ வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ ஒன்றா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குன்னே ஒரு செப்பரேட்டான வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணலாம்.
அண்ட் தென் ஸோ கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அதை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மில்டன் தாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.